இது எங்கெங்கெல்லாம் தெரிய வருதோ அங்கெங்கெல்லாம் உடனடியா நடவடிக்கை எடுத்து, ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப வருஷமா பழகின ஒரு விஷயம். அதனால அவங்களால திடீர்னு அதை ஏத்துக்க முடியல. ஆனாலும் இது ரொம்ப கடுமையான குற்றம். கடுமையா வந்து இதை வந்து அரசு வந்து எதிர்க்குது. இது வந்து எந்த ஒரு கன்சியூமரோட பணத்தையும் யாருமே தனிநபர்கள் யாரு கைக்கும் போகக்கூடாதுங்கிற நோக்கத்துலதான் இவ்வளவு இந்த மாறுபாடுகள் எல்லாத்தையுமே இங்க கொண்டு வந்தோம். அதன்படி நானும் சமூக வலைதளங்கள் எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கேன். இந்த கடையில பாருங்க இப்படின்னு ஒரு வீடியோ வரும், அங்க பாருங்க ஒரு வீடியோ வரும். நீங்க எந்தெந்த கடைகள்லாம் இந்த சமூக வலைதளங்கள்ல பார்த்துருக்கீங்களோ அந்த கடைக்கெல்லாம் அடுத்த நாள் போய் பாருங்க. உங்கள்கிட்ட யார் அந்த விற்பனையாளர்கள் அப்படி நடந்துக்கிட்டாங்களோ அவங்க நிச்சயம் அந்த பணியில இருக்க மாட்டாங்க. தனியார் மயம் ஆக்கினா எப்படி இருக்கும், ஏன் தனியார் மயம் ஆக்காம இருந்தாங்க, இதெல்லாம் இப்பதான் நாங்க ஸ்டடி பண்றோம். பட் ஆனா அரசுக்கும் மக்களுக்கும் எது நல்லதோ அதை மட்டும் தான் பண்ணுவோம். வியாபார நோக்கத்துல இந்த துறையை தமிழக அரசு பார்க்காது. அது குறிப்பா நம்மளுடைய மாண்புமிகு சிஎம் வந்து இந்த துறையை வியாபாரம், இந்த துறையில சம்பாரிச்சு நம்ம அரசு நடத்துகிற 1% கூட அவருக்கு எண்ணம் கிடையாது. அந்த எண்ணம் இல்லாதனாலதான் இவ்வளவு கடைகளை க்ளோஸ் பண்றதுக்கும் அவர் ஒத்துக்கிட்டாரு. அப்புறம் இன்னொன்னு, அந்த 717 கடை வந்து க்ளோஸ் ஆயிடுச்சா, எங்க லிஸ்ட் நிறைய பேர் கேக்குறாங்க. இது நிறைய அந்த எதிர்கட்சிகள் இதுக்குள்ள ஒரு பிளே பண்ணி பாக்குறாங்க. அந்த 717 கடைக்கான அந்த கடை எண்களோட சமூக வலைதளங்கள்ல எப்பவோ வந்துருச்சு. அது வந்து பல மீடியாக்கள்லயும் வந்துருச்சு. அப்படி யாருக்கா சந்தேகம்னா அதை நீங்க போய் பார்த்துக்கலாம். நம்மளோட நோக்கம் என்னன்னா, மக்களுக்கு இடையூறாக இருக்க கடைகள் எல்லாத்து மேலையும் நிச்சயம் நடவடிக்கை எடுக்கணும். சோ அதன் கட்டமா நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், 717 கடைகள் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அந்த 717 கடைகள்ல இது ஒரு அரசியல், இது ஈஸியா டக்குன்னு ஒரே 4000 கடையும் க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அதை யோசிச்சு பாருங்க. 717 கடையை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அதோட பெரிய ரெவன்யூ, அந்த ரெவன்யூவை வேற ஏதாவது துறைகள்ல இருந்து கொண்டு வரக்க முயற்சி நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு இன்னும் 2-3 நாள் ஒரு நல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு வரும். சோ அப்படி அந்த ரெவன்யூ வந்ததுக்கு அப்புறம் நிச்சயமா படிப்படியா எல்லா கடைகளையும் மூடுறதுக்கான வழிகள் இருக்கும். அதே நேரத்துல இல்ல இன்னும் இந்த கடைகள் எங்களுக்கு ரொம்ப தொந்தரவா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த கடையை எங்க இடமாற்றலாம், அந்த பகுதியில இருந்து இன்னும் எவ்வளவு தூரத்துக்கு கொண்டு போலாங்கிறதையும் அரசு பரிசீலனை இருக்கு. இந்த மணமகள் மன்றங்களையும் வரைமுறைப்படுத்திருக்கு. அதான் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இங்க இருக்க நடைமுறை சிக்கல்களை தீர்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு துறையை கையில் எடுத்திருக்கும். இப்ப நான் வந்து டாஸ்மாக ஒருங்கிணைக்கிறதும், அங்க வரக்கூடிய அந்த மதுபானங்கள் சரியா வருதாங்கிறதும், அங்கிருந்து வெளியே கள்ளச்சந்தையில் போகாம இருக்குதாங்கிறதும் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தது போறது FL2 தான். வெயிட் பண்ணி பாருங்க, FL2 நல்லா இருக்கும்.